Hi BTC family, Assalamualaikum. Welcome back to our channel Bismi Tamil Crafts. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் கிவ் அவே क्वेश्चन கேட்டிருக்கேன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ? இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு ஓல்ட் வீடியோவை தான் வந்து ரீமேக் பண்ணி பார்க்க போறோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஒர்க்ஸ் இருந்தனால சரியாக வீடியோஸ் ஷூட் பண்ண முடியல. என் ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்ததுன்னு கிளியர் பண்ணலான்னு எடுக்கும் போது தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன். இது என்ன வீடியோனா, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி இயர்ஸே ஆகிருக்கும் அப்போ ஷூட் பண்ண ஒரு கேக் மேக்கிங் வீடியோ தான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்கும். நான் வந்து வாய்ஸ் ஓவர் மட்டும் இப்போ பண்ணி இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணுற கேக் தான் எக்கில் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச கேக்கு. ஸோ அதனால தான் கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பிஸ்கெட் வச்சு தான் கேக் செஞ்சுருப்போம். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம 4 எக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து பீட்டர் யூஸ் பண்ணுறேன். ஸோ பீட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சீக்கிரமாக செஞ்சிடலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா ஸ்பேச்சுலா எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ வந்து இதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் கரெக்டாக 4 எக்ஸுமே ஃபுல்லாக தான் வந்து சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எக்லெஸ் கேக் வேணும் அப்படின்னா நான் அந்த பிஸ்கெட் வச்சு கேக் பண்ண வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். இது நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சனால என்னோடய அம்மாவோட ஹெல்ப்போடு தான் பண்ணேன். ஸோ செய்யும் போது நல்லா தான் வந்திருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஸ்டடீஸ்லாம் எப்படி போகுது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 12th 11th பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. சில பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 10th மற்ற ஸ்டாண்டர்ட்ஸுக்கும் தான் வந்து எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் உங்களுக்கு அதில் ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்சால் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பவுடர் வந்து ஆட் பண்ண போகிறோம். சுகர் பவுடரையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நான் வந்து மெஷரிங் கப் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது முன்னே ரெக்கார்ட் பண்ண வீடியோனால நான் எந்த ஸ்கிரிப்ட்டுமே ரெடி பண்ணல. ஜஸ்ட்டு நார்மலாக தான் வந்து வாய்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு வந்து கேக்ஸ் பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேக்ஸ், ஐஸ்கிரீம் உங்களுக்கு எது ஃபேவரெட்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, தென் வந்து நம்ம பேலன்ஸ் வச்சு இந்த சுகர் பவுடரையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த பீட்ரு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இதையுமே வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். பட் எடிட் பண்ண தான் வந்து டைம் இல்லை. சீக்கிரமாக வந்து நான் அதையும் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இதை ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். தென் வந்து நோம்புலாம் எப்படி போகுது அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக டைம் போகிறதே தெரியாது. டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம ஆல் பர்பஸ் ஃப்ளார் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது வந்து மைதா. அதையுமே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லாவும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை பீட் பண்ண பிறகு கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறது சாக்லேட் கேக். என்னோடய சிஸ்டருக்கு பார்த்திங்கன்னா சாக்லேட் ரொம்பவே பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து இதையுமே நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேக் பேட்டர் தான் ரெடி பண்ணுறோம். தென் வந்து நம்ம ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அதனால் ஜஸ்ட்டு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு நம்ம வந்து இந்த கேக்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது பொசு பொசுன்னு வரத்துக்கு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்கிங் பவுடர் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை ஆட் பண்ணாலே வந்து கேக்கை ஆக்டிவேட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ண பிறகு ஒன் சைட் டைரெக்ஷனில் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். 2 டைரெக்ஷன்லேயும் ஆன்டி கிளாக் வைஸ்லேயும் மிக்ஸ் பண்ணிடாங்க. எந்த பக்கம் பண்ணுறீங்களோ அந்த சைடையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சர்க்கிள் ஷேப்பில் உள்ள கேக் டின் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து ஹார்ட் ஷேப்பில் உள்ளது ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து கேக் ஒட்டாமல் வரத்துக்காக நம்ம பட்டர் ஆர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். எது வேணாலுமே அப்ளை பண்ணிக்கலாம். நான் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ தான் பேக் பண்ணிட்டு கேக்கை வெளியில் எடுக்கும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக வந்து நமக்கு கேக் கிடைக்கும். ஓகே, இப்போ நம்மளோட கேக் டின் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பட்டர் ஷீட் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பேட்டரியுமே ஃபில் பண்ணி நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு கேக் ஈவனாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் வந்து அவன் ஆர் குக்கர் மெத்தட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை பேக் பண்ணுற டயத்தில் நம்ம வந்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். நாங்கள் விப்பிங் க்ரீம் பார்த்திங்கன்னா அந்த பவுடர் ஃபார்மில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால பவுடர் ஃபார்ம் தான் வந்து வாங்கியிருந்தோம்.
பட் நீங்கள் அந்த க்ரீம் ஃபார்மில் உள்ளது வந்து வாங்கிக்கோங்க, லிக்யூடில் இருக்கும்ல, அதுதான் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மில்க் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த பேக்கில் உள்ள பவுடர் ஆர் க்ரீம் அண்டு மில்க்கு உங்களுக்கு வேணும்னா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, அதுலேயே சுகர் இருக்கும். அது எல்லாத்தையுமே சேர்த்து பீட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு சூப்பரான க்ரீம் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ண போகிற விஸ்கு, பவுலு எல்லாத்தையுமே வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் பீட் பண்ண பிறகு இந்த க்ரீமையுமே வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க, அப்போ தான் நமக்கு நல்லா ஸ்டிஃபாக கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கேக்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஸோ கேக் வந்து பேக் பண்ணி வந்துருச்சு. எனக்கு பார்க்கும் போதே செம்ம சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணனால எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலியாக இருந்தது. இப்போ வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதை வெளியில் எடுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நம்ம ஆல்ரெடி வந்து பட்டர் அப்ளை பண்ணனால ரொம்பவே ஈஸியாக இருந்தது. நம்ம பேக் சைடு வந்து லைட்டாக டேப் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். இந்த கேக்கை நாங்கள் எதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு அலுமினியம் ஃபாயிலால் கவர் பண்ண கார்ட்போர்டில் தான். ஏன்னா நம்ம இப்போ கேக்கை வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா இதுலேருந்து ஈஸியாக வந்து நம்ம லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து கொஞ்சோன்னு விப்பிங் க்ரீம் வச்சுட்டு கேக்கை வந்து நாங்கள் 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துருந்தோம். அதை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கேக் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பான்ச்சியாக ஃப்ளஃபியாக தான் வந்திருந்தது. பட் டெக்கரேஷன் தான் கொஞ்சம் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் தானே ட்ரை பண்ணோம், அதனால் செம்ம டேஸ்ட்டாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா விப்பிங் க்ரீமை வந்து நாங்கள் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் விடாமல் அன்றைக்கி நைட் தான் நாங்கள் ரெடி பண்ணோம். ஸோ அன்றைக்கி நைட்டே வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் க்ரீம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி எல்லாமே ஓகே தான். இப்போ நான் வந்து கொஞ்சம் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த மாதிரி வீடியோஸும் போஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கேக்கே சூப்பராக வந்தது, எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஓகே, இப்போ வந்து இந்த கேக்கை ஃபுல்லாகவே கோட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நம்ம கொஞ்சோன்னு டெக்கரேஷன் பண்ணால் நம்மளோட கேக் ரெடி. இதில் வந்து கொஞ்சம் செரீஸு, சாக்லேட்டு, ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே போட்டு கேக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து கிவ்அவே கொஷின் பார்த்துடலாம். கிவ்அவே கொஷின் என்ன அப்படின்னா, நான் இப்போ ரீசெண்டாக போட்ட காரைக்கால் வீடியோவில் ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருப்போம். பட் அந்த வீடியோ வந்து ஆட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஐட்டம், இதான் வந்து கொஷின். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். ஆன்சரை இமெயில் ஆர் இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டா ஐடி ஜாம்ஜெசி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய். சைனிங் ஆஃப் ஜெசிரா. டூ சம்திங் கிரியேட்டிவ்.